ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிறது எம்கேன்பி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் ஸ்டுடியோவில் போய் நான் செக் பண்ணி பார்த்தேன். நிறைய பேர் ரிசர்ச் பண்ணியிருந்தீங்க. என்ன பண்ணியிருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு கன்வெர்ட் எம்பி இமேஜ் டு கேபி இமேஜ் சொல்லிட்டு நிறைய பேர் சர்ச் பண்ணியிருந்தீங்க. சரி, அதே இப்போ வீடியோ போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபோட்டோ எப்படி எம்பிலேருந்து கேபிக்கு மாற்றலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்கள். ஓல்டு சப்ஸ்கிரைபராக இருந்தால் இந்த ஃபோட்டோ ஞாபகம் வந்திருக்கும். நாம் நியூ இயர் அன்றைக்கி கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த ஃபோட்டோவோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம், எத்தனை எம்பின்ட்டு. ஓகே, டீட்டெயில்ஸை பார்த்தா 1.58 MB பிக்சார்ட்டில் ரெடி பண்ணது 1.58 MBன்னு இருக்குது. ஓகே, இப்போ இந்த 1.58 MBயை எப்படி நம்ம கேபியாக மாற்றலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஈஸியான வே தான். இப்போ வெளியே வந்தாச்சு. இப்போ பிக்சல் லேப்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப் நான் நிறையா எடிட்னா பண்ணிக்குவேன் பிக்சல் லேப்பில். நீங்கள் உங்களுக்கு அந்த வீடியோலாம் வேணும்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பிக்சல் லேப்பை கிளிக் பண்ணிக்கலாம். நான் கேன்சல்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ மேலே டெலிட்னு கொடுத்துங்க. இந்த நியூ டெஸ்ட்டை இப்போ கீழே போனீங்கன்னா ஃப்ரம் கேலரின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் கேலரி கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ எம்பிலேருந்து கேபியாக சேஞ்ச் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கேலரியில் போய்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ மேலே சேவ்னு இருக்கும். மேலே சேவ் ஆப்ஷன் தெரியுது உங்களுக்கு, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணப்போ சேவ் அஸ் இமேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஓகே, டைமென்ஷன் இருக்கும், இந்த டைமென்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்னு தான் இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டு கஸ்டம் கொடுத்துக்கோங்க. கஸ்டம் கொடுத்துட்டு இதை வித்தையும் ஹைட்டையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ 900ன்னு கொடுத்துக்கேன். வித்து ஹைட்டும் 900ன்னு கொடுத்துக்கேன். இப்போ சேவ் டு கேலரின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இமேஜ் சேவ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ போய் நம்ம கேலரியில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் மேலே பார்த்துக்கோங்க. மே 16 15:54. இப்போ கரெக்டாக டைம் 3:55 ஆகுது. இப்போ தான் இந்த இதை பிக்சல் லேப்லேருந்து இப்போ நம்ம இமேஜ் டவுன்லோட் பண்ணோம். இப்போ டீட்டெயில்ஸ் நான் போய் செக் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துவாங்க. 758 KB இருந்திருக்கு. 1.58 MBலேருந்து 758 KB வந்திருக்கு. சில டைம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் குவாலிட்டி கம்மியாகிடும். ஆனால் இந்த இமேஜ் குவாலிட்டி அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் சில ஃபோட்டோவில் இமேஜ் குவாலிட்டி கம்மியாகிடும். அப்படி உங்களுக்கு கம்மியாயிடுச்சுன்னா ரெமினின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் போய் நீங்கள் குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதில் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தேன், கேபியாக இருக்கிறது அப்படியே தான் இருக்குது, எம்பினா சேஞ்ச் ஆகல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.